ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கிளைண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 40,000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி, அவங்களுக்கு யூசர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். தென் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நம்மளோட சேனலில் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து வீடியோ வந்து வந்திருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் செக் வந்து யூடியூப் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ண முடியல. தென் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நண்பா, என்னால் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓப்பனாக வந்து ஷேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கூகுள் சம்மந்தமாக, ஓகேங்களா, நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சம்மந்தமாக இருந்தாலும், அல்லது பேக்லிங்க் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது வெப்சைட் ஆடிட்டிங் பற்றி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் நான் எதை டீகோட் பண்ணி சொன்னாலுமே, இன்றைக்கி பாலிசி வயலேஷன் இல்லாத இருக்கக்கூடியது ஒரு 1 மந்த் ஆஃப்டர் அல்லது 3 மந்த் ஆஃப்டர், இது போல் லாங் டைமில் என்னுடைய கண்டென்ட் வந்து கூகுளுக்கு அகைன்ஸ்டாக மாறுது. ஓகேங்களா? ஸோ இது லாங் டைம்னா 1 இயருக்கு அப்புறம் பாலிசி வேல்யூஷன் வரலாம், அல்லது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாலிசி வேல்யூஷன் வரலாம். இது போல் சம் ப்ராப்ளத்தில் நான், அதாவது எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ரெடி பண்ணுறோம். அது வந்து யூசர்ஸ்க்கு வந்து புரிகிற விதத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்படின்னும் போது லாங் டைமில் இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டாக தான் இருக்குது. கூகுளுடைய கோர் அப்டேட்டுக்கு தகுந்தா போல் என்ன ஆகுது அப்படின்னா, நான் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பாலிசி வேல்யூஷனுக்குள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டியுமே இன்னும் ஒரு சிலது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோஸ் வந்து எப்போ வேணா டிலேட் ஆகலாம் யூடியூப்பில் இருந்து. சரிங்களா? அது என்னுடைய மிஸ்டேக் கிடையாது. என்னோடய சேனலே டெர்மினேட்டும் ஆகலாம், அதாவது இல்லாமையும் போகலாம். கிட்டத்தட்ட யூடியூப்பில் 9+ இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அது இல்லாமல் ஃபார் டேவுக்கு மினிமமாக $500 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஃபார் மந்த்துக்கு $1,500 வரைக்கும் எடுத்திருக்கோம். தென் அது ரிப்போர்ட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய சேனல், பழைய சேனல் ஃபாலோ பண்ணவங்களுக்கும் வந்து தெரியும். கிட்டத்தட்ட ஆட்சன்ஸ் சம்மந்தமாக, மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக ஒரு 6,000+ மேலே நான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக என்னுடைய சேனல் ஆர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தெரியும் நம்மளது மல்டிபிள் சேனல்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்குலாம் இப்போ வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் செக் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இது போல் பல ப்ராப்ளம் வந்து நான் பார்க்குறேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 15% மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓப்பனாக சொல்கிறப்பவே 50% புரியுது அப்படின்னா, 50% புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதே போல் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? தென் டாபிக் உள்ள போயிடலாம். அகைன் சொல்கிறேன், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பேக்லிங்க் சம்மந்தமாக டவுட் இருக்குது, வெப்சைட் சம்மந்தமாக டவுட் இருக்குது, டவுட்டு வந்துட்டாலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணி டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. ஓகேவா? தென் ஆர்டர்ஸ் வேணுமா? கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோ. சிம்பிள். சரி, நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது நம்மளுடைய யூசர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 40,000 பேக்லிங்க் பண்ணணும்னு சொன்னாலே வீடியோ ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ டொமைனுக்கான யூஆர்எல் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ டொமைனுக்கான யூஆர்எல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து யூசர்ஸ் வந்து 40,000 பேக்லிங்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, தென் ஒவ்வொரு யூசர்ஸும் அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து கவுண்ட் வந்து வேல்யூம் அதிகமாக இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், இல்லைங்களா? ஸோ இங்கே நாம் வந்து பேக்லிங்க்கோடைய ப்ரைஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் பேக்லிங்க்கு ₹1 வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். மினிமம் ஒரு பேக்லிங்க்கு ₹1 வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். 1000 பே பண்ணி நீங்கள் 1000 பேக்லிங்க் வந்து ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். தென் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் மட்டும் அகைன்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க, இல்லைனா கொடுக்கவே வேண்டாம். சரிங்களா? அதே போல் நான் ஒர்க் பண்ணக்கூடிய பேக்லிங்ஸ் வந்து உங்களுக்கு சம்ரஷில் வந்து அப்டேட் ஆகும், ஏகிராஃப்லையுமே அப்டேட் ஆகும். ஓகேங்களா? 100% அப்டேட் ஆகுன்றதை நான் கேரண்டி தரேன். பட் ஒன் திங், இது எப்போ அப்டேட் ஆகும்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, மோர் தென் உங்களுக்கு 7 டேஸ்லேயே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். 7 டேஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 45 டேஸ் வரைக்கும் பேக் கண்ட்ரில் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இன்டெக்ஸிங் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா டைம் டிலே ஆகும். ஓகேங்களா? சரி, டாபிக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம என்னென்ன டைப்ஸ் வந்து பேக்லிங்க் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். தென் இதில் உங்களுடைய நீட் ஆர் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். தென் என்னென்ன டைப்ஸில் வந்து பேக்லிங்க் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் இதில் அமௌண்ட் வந்து பார்க்கலாம். லோ அண்டு மீடியம் அண்ட் ஹை எல்லாமே வந்து ப்ரைஸுமே வந்து இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு யூசர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கம்மியாகவும், இன்னொரு யூசர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் அதிகமாக வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிப்பீங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது நண்பா. என்னுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் வீடியோவிலேயே ஓப்பனாக சொல்லிவிடுவேன். மற்றவங்க மாதிரிலாம் நம்ம வந்து பேச மாட்டோம். ஓகேவா? இதுதான் ப்ரைஸ், ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணால் தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்த வந்து பார்க்கலாம். பேக்லிங்க்லேயே வந்து சம் டைப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. சரியா? தென்
அதாவது என்னோட யூடியூப் சேனல் நான் இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் போய் அப்படியே அனதர் சேனல் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கலாம். அல்லது கூகுளில் போய் சர்ச் பண்ணி ரெஃபர் பண்ணி எடுத்துருக்கலாம். மோர் தென் சம் டூலில் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில அட்வான்டேஜை மட்டும் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன வரும், ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்றதுமே இன்டெரக்டாக சொல்கிறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? தென் இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிளாக் கமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கு இல்லையா? ஸோ கமாண்ட் பேக் லிங்க் தான் அப்படி நான் கொடுத்துருக்கோம். ஸோ கமாண்ட் பேக் லிங்க் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அது ஏன் எதுக்குன்றது வீடியோ சென்டரில் சொல்கிறேன். நல்லா வாட்ச் பண்ணுங்கள் டீப்பாக. தென் நம்மக்கிட்ட ஒரு 8 டைப்ஸில் பேக் லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் நார்மலாக ஓகேங்களா? ஸோ டெமோ பேக் லிங்க்ன்றது அது காமனாக அது வேண்டாம் விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டைப்ஸ் வந்து எடுத்துக்கலாமே. 6 டைப்ஸ் இருக்கா? ஓகே. தென் இதில் கமெண்ட் பேக் லிங்க் ஒரு டைப்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் கெஸ்ட் போஸ்ட் ஓகேங்களா? அது ஒரு டைப்ஸ் இருக்குது. தென் சோஷியல் மீடியா புக் மார்க்கிங் அது அடுத்ததாக வெப் 2.0 அடுத்ததாக ப்ரொஃபைல் பேக் லிங்க் ஓகேங்களா? ஸோ இது போல் சம் டைப்ஸ் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஆர்டிக்கல் கெஸ்ட் போஸ்ட் வந்து போடலாம், சோஷியல் மீடியா புக் மார்க்கிங் அது போடலாம், வெப் 2.0 ஓகே, ப்ரொஃபைல் பேக் லிங்க், தென் கமெண்ட் பேக் லிங்க். இதில் எது ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்பீங்க. அதாவது இதில் எது பெஸ்ட்டு இதுதான் கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா, இதில் எல்லாமே பெஸ்ட்டு தான். இங்கே வந்து எதுவுமே ஆப்ஷனல் கிடையாது நண்பா. ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே பெஸ்ட்டு தான். இங்கே வந்து இது பெஸ்ட்டு இல்லை அப்படிலாம் அங்கே சொல்கிறதுக்கு இல்லவே கிடையாது. ஓகேவா? பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் 2 ரூல் தான். ஒன்று டூ ஃபாலோவா, நோ ஃபாலோவா. இதுதான் நம்ம பார்க்கணுமா தவிர, நான் கெஸ்ட்டு போஸ்ட்டு போட்டேன், என் வெப்சைட் வந்து டாமினேட்டாக நம்பர் 1 பேஜில் ரேங்க் ஆகிடும் அப்படின்லாம் அதெல்லாம் சும்மா கதை உருட்டு. ஓகேங்களா? எதுவுமே கிடையாது. நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது, நம்மளோட வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு எவ்வளோ க்ரோலிங் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் எப்பயுமே. சரிங்களா? ஸோ இங்கே வந்து டைப் வந்து மாறுது. என்ன அப்படின்னா, இப்போ இன்டைரக்டாக சொல்கிறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகேவா? தென் அதுக்கு முன்னாடி அமௌண்ட் வந்து பார்க்கலாம். மினிமம் ப்ரைஸ் வந்து 1000 ரூபான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்து பாருங்கள், லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கேன். டில் எண்டுன்றது 10K சார்ஜ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வீடியோவிலே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும், இன்க்ளூடிங் என்னுடைய பிராண்டான ராஜ்குமார் எஸ்எஸ் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீ டேரெக்டாக கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. சரியா? சரி, இப்போ டாபிக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பார்க்கலாம் யூசர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ வந்து நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமமாக 2லேருந்து 4 கீவேர்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம் நண்பா. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் கீவேர்டு அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா பேக்லிங்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ 4 கீவேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா 1000 பேக்லிங்க்கு அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 1000 கீவேர்ட்ஸ்க்கு இப்போ வெறும் 2 கீவேர்டு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 2 கீவேர்டுக்கு 500 பேக்லிங்காக நம்ம போட்டு தருவோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இங்கே கீவேர்டு ரொம்பவே லிமிட்டு தான். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் என்ன டைப்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இவருக்கு கமெண்ட் பேக்லிங்க் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதே போல் என்ன யூஆர்எல் அதுவுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன ஐப்லேருந்து பண்ணியிருக்கோம், என்ன கண்ட்ரிலேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இது போல் உங்களுக்கு எக்ஸலில் வந்து கிடச்சிரும். நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ரிப்போர்ட் இது போல் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? தென் இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும், ப்ரோ நீங்கள் பேக்லிங்கில் சம் டைப் 6 டைப்புக்கு மேலே நீங்கள் காமிச்சிங்க, இதில் ஏன் பர்டிகுலராக இந்த யூசர்ஸ்க்கு வந்து கமெண்ட் பேக்லிங்க் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிள் நண்பா. தென் அதுக்கு முன்னாடி சம்ரஷ் அண்ட் ஏகிராஃபில் வந்து இந்த பேக்லிங்ஸ்லாம் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து பாருங்கள், பேக்லிங்க் வந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேக்லிங்க் கிட்டத்தட்ட இதில் வந்துருச்சு. சரிங்களா? தென் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேக்லிங்க்குங்கும் போது இது வந்து பேஜ் இறக்க போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? தென் இப்போது சம்ரஷில் வந்து எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு, ஏகிராஃபில் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக்லிங்கில் நம்ம ஏன் பேக்லிங்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்ரஷில் பேக்லிங்க் அப்டேட் ஆனதுக்கான ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கலாம். தென் டொமைனுக்கான யூஆர்எல் நான் ஆல்ரெடி போட்டு சர்ச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து டிலே ஆகக்கூடாது இல்லையா டைம், அதனால். சரியா? ஸோ டொமைனுக்கான யூஆர்எல் வந்து இது தான். தென் இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், எவ்வளோ பேக்லிங்க் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டொமைனுக்கான யூஆர்எல்ஸ் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அத்தாரிட்டி ஸ்கோர் வெறும் அதாவது 1 இல்லை 2 இல்லை எதுவுமே இல்லை, N/Aன்னு போட்டிருக்கல அப்படின்னா அங்கே ஒரு 0 வேல்யூவில் இருக்குதுன்றது தான் அந்த இடத்து வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் ஆக்சுவலி அதை பற்றி பேசணும் அப்படின்னாலே ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன் நண்பா.
உங்கள் வெப்சைட்டுக்கு யாராச்சும் சம்ரஷ்க்கு வந்து அத்தாரிட்டி டொமைனுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் வந்து ஏற்றி தரேன், அதுவும் சம்ரஷில் அப்டேட் ஆகிற மாதிரி ஏற்றி தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நண்பா நார்மலாக டொமைனுக்கான ரேட்டிங் ஏற்றுறோம் அப்படின்னா அது தனி ஒர்க்கு. டொமைனுக்கான மூவ்ஸ்க்கான ஸ்கோர் ஏற்றுறோம் அப்படின்னா அது தனி ஒர்க்கு. அதெல்லாம் பாசிபிள். பட் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆகிருக்கு, ஆர்கானிக்காக நம்ம வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வராங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த அத்தாரிட்டின்றது வந்து ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகி நமக்கு வந்து ஸ்கோர்ஸ்ன்றது காட்டும் சம்ரஷர் பொறுத்த வரைக்கும். அதே போல் நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ஃப்ரீ டூலில் வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். லிமிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியமாக இருந்ததுன்னா இன்னுமே இதில் வந்து டிகோட் பண்ணி என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சம்ரஷில் அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் வந்து யாராச்சும் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் சர்வீஸ் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது பாசிபிள் கிடையாது. ஆர்கானிக்காக வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் வந்து ஏற்ற முடியும். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், அப்போ ஏன் ப்ரோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து அத்தாரிட்டி ஸ்கோர் ஒன்று கூட இல்லை, பட் ஆனால் பேக்லிங்க் மட்டும் 44,000 போட்டதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி மறுபடியும் இப்போ இன்டெரக்டாக ஒன்று சொல்லக்கூடியது அப்படின்னா, நான் வந்து மல்டிபிள் கேட்டகரியில் சம் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இது எப்படி வேணால் கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது எக்ஸாம்பிள் இப்போ நான் ராஜ்குமார்னு இருக்கேன் அப்படின்னா, எஸ்இஓ பேஸ் பண்ணி ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு வந்து நம்ம ஒரு சேனல் ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுவே ஓகேவா, ஒரு அஃபிலியேட் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நேம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னோடய சப்டொமைன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இதுக்கு வந்து shop.rajkumarSEOservice.com கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அஃபிலியேட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒர்க் பண்ணலாம். பட் இதில் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா, மல்டிபிள் லொக்கேஷனில் மல்டிபிள் ஒர்க் அவுட் பண்ணாலுமே டில் எண்ட் ஆஃப் தி டே வந்து அட்மின் ஒருத்தராக தான் இருக்கும். மொத்த அதாவது மொத்த அமௌண்ட்டு அப்படின்னும் போது ஓனர்கிட்ட வந்து ஆக்சுவலி இது இப்படி சொன்னால் சரியாக இருக்காது. நண்பா இப்போ உங்களுக்கு பிகினருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம். ஓனர் ஒருத்தர் தான். ஆனால் ஒருத்தரே மல்டிபிள் ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்காரு. மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது அதாவது அவங்க மூலிமா வரக்கூடிய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, அவங்க மூலிமா வரக்கூடிய லாஸஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓனர் தான் வந்து டில் எண்ட் ஆஃப் த டே வந்து வரும். ஓகேங்களா? ப்ரோ ஒர்க் பண்ணதில் எப்போயுமே பெனிஃபிட்ஸ் தானே ப்ரோ இருக்கும், லாஸஸ் எப்படி ப்ரோ வரும்னு சொல்லி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சொல்கிறேன் எப்படி வரும், எதனால் வரும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதே ரீடைரக்ட் அப்படின்றது மூலிமா நம்ம சொல்லலாம். இப்போ புரியுமா? அதாவது அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் கிடையாது. பட் ஆனால் சைட்டுக்கு ஏன் இவ்வளோ பேக்லிங்கு போகிறோம் அப்படின்னா, ரீடைரக்ட்ன்ற ஒரு சின்ன கான்செப்ட்டுக்காக நம்ம வந்து போடுறோம் இந்த இடத்த. சரிங்களா? நண்பா மறுபடியும் சொல்கிறேன், இன்டெரக்டாக இந்த இடத்த சொல்கிறேன். ரீடைரக்ட் தான் கோட் வேர்ட். ஓகேவா? ஸோ எதனால் ரீடைரக்ட் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் எல்லாம் சொல்ல முடியாது. கான்செப்ட் என்னென்னா ரீடைரக்டிங், அவ்வளோதான். பட் அட்மின் டொமைனே இது ரியாக்ட் ஆகும். சிம்பிள். வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான். ஓகேவா? அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கலாம்னு சொல்லலாம். புரியணும் இல்லையா? வேறு வழி கிடையாது. அகைன் நீங்கள் டாப்பிக்கில் வரலாம். இந்த வெப்சைட்டுக்கு 44,800 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிருக்கு சம்ரஷில். சரிங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் டொமைன்ஸ் பொறுத்தவரைக்கும் 176 வந்து இருக்குது. இது வேலையும் வந்து அப்டேட் ஆகும். இன்னும் அப்டேட் ஆகும். 1000+ கிட்டத்தட்ட வரும். எப்போ வரும்னு சொல்ல முடியாது, வரும். பட் ஒன் திங், டூ ஃபாலோ பேக்லிங்ஸாக நோ ஃபாலோவா? டூ ஃபாலோ தான் இங்கே வந்து 99% அப்டேட் ஆகிருக்குன்றது இந்த அர்த்தம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தென் அடுத்ததாக ஏகிராஃபில் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1400 பேக்லிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதில் 18% மேலே டூ ஃபாலோ இருக்கும். ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் டொமைன், அதாவது லிங்க்டு வெப்சைட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 273 வெப்சைட் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டொமைனுக்கான ரேட்டிங் வந்து கிட்டத்தட்ட 9 வந்து இருக்குது. யூஆர்எல் ரேட்டிங்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா ரீடைரக்டிங் நடக்குது இல்லையா? அதனால். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து ஒரு காமன் கொஸ்டின்ஸ், ஒரு நார்மலாக ஒரு பிகினர் கேட்கக்கூடிய கொஸ்டின்லாம் இருந்தாலும் சரி, மோர் தென் நீங்கள் ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, ஒரு காமனாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன தெரியுமா? ஏன் நம்ம வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் பண்ணணும், என்ன ரீசனுக்காக பண்ணணும், அதனால என்ன யூஸ் இருக்குது ஆர் பெனிஃபிட், அதாவது எப்படி சொல்கிறது, ரெண்டும் ஒன்று தான்ல, சாரி. அதாவது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், அல்லது இதுக்கு மேலே வெப்சைட்ன்ற அந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகலாம், மோர் தென் அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். மோர் தென் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒன்றா ரன் பண்ணலாம் வெப்சைட்டை. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் ஆர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற போல் ஃப்யூச்சரில் வெப்சைட்ன்றது ஒவ்வொருத்தருடைய யூசர்ஸ்க்கும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்து மெயினாக வந்து இருக்கக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்னுடைய வெப்சைட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் என்னோடய வெப்சைட் தான் வந்து எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது
எல்லாருக்கும் ஃப்யூச்சரில் வெப்சைட்றது ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாரும் காமன் பண்ணி சொல்ல விரும்பல. பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்பிள்ஸ்க்கு இது காமனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டுருக்கேன். மோர் தென் ப்ராடக்ட் செல்லிங்லாம் இருக்கேன். ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸாக இருக்கலாம். மோர் தென் வந்து ஹோம் அப்ளையன்ஸ் இது போல் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். நான் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற போல சிச்சுவேஷனுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா, நீங்களாம் இப்போவே வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிரணும். ஓகேங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கூகுளில் ஒரு வெப்சைட் ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்பலாம் வேண்டியதில்ல நண்பா. சிம்பிளா ஹை குவாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் லாங் டைமில் ஒர்க் பண்ணாலே போதுமானது. அதேபோல் நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டொமைன் ஆனாலும் சரி 1 இயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். 1 இயருக்கு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் லேட்டராக குறைஞ்சிக்கிட்டே வரும். ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது காம்படிஷன்ன்றது ஒன்று இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வாங்கின அன்னைக்கே அதாவது ஒரு நாளைக்கு 1 மில்லியன் டொமைன் வந்து எக்ஸ்பைரி ஆகும். டேவுக்கு 1 மில்லியன் டொமைன்ஸ் வந்து லைவுக்கு வரும். அப்படின்னும்போது அதில் ஒரு யூஸராக தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஓகேங்களா? அப்படின்னும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் போட்டி போட்டு மேலே வரணும். இதுதாங்க கான்செப்ட். ஆக்சுவலி ஸ்கூல், காலேஜ் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும்போது இந்த பேக்லிங்க் எதுக்கு? இந்த டொமைன் அத்தாரிட்டி எதுக்கு ஏற்றுறோம்? டொமைன் ரேட்டிங் ஏற்றுறோம் அப்படின்னா, அவங்களோட நான் பெஸ்ட்டுப்பா. அவங்களோட என்னோடய வெப்சைட் வந்து எதுக்கும் குறைச்சதில்லன்ற விதத்தில் கூகுளுக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா போல். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டப் பண்ணுறோம். பேக்லிங்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, கூகுளோடைய க்ரோலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து பேக்லிங்க் வந்து நம்ம பில்டப் பண்ணுறோம். ஒவ்வொரு கோர் அப்டேட் வரும்பொழுதும் பாண்டா அல்காரிதம், பென்குயின் அல்காரிதம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணி அல்காரிதம் பேஸில் நம்மளோட வெப்சைட்டோட ரேங்கிங் பொசிஷன் வந்து எவ்ரி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆர் இயர்லி 2 to 3 டைம்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் டாப் 5க்குள்ளே ரேங்க் ஆகியிருந்திருக்கலாம், டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகிருக்கலாம். மோர் தென் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இல்லாமல் 5 to 10 பேஜஸ்க்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் ரேங்க் ஆகிருக்கலாம். அதெல்லாம் வந்து சடனாக 1 இயர் வெப்சைட் பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் இருந்திருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 1 பேஜில் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இது போல் எப்படி சொல்கிறது, ஃப்ளெக்சிபிளாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே எப்படி சொல்கிறது, டாமினேட்டாக ப்ளே பண்ணவே பண்ணாது. ஆனால் இதுவே ஒரு 15 வருஷம் டொமைன், 20 வருஷம் டொமைன், ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கள் ரேண்டமாக என்ன கீவேர்ட் சொன்னால் கூகுளில் போய் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன். தென் எல்லா டொமைனில் மினிமம் பேக்லிங்க் வந்து 1 மில்லியன் பில்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதே போல் டொமைனுக்கு ஏஜ் மோர் தென் 7 இயர்ஸ்லேருந்து ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு இருக்கும். அதாவது இப்போ 7 வருஷத்துக்கு மேலே. ஓகேவா? 15 வருஷம், 20 வருஷம் இது போல் தான் எந்த டொமைனாக இருந்தாலும் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இங்கே சீனியருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்படின்னும் போது நம்ம வெப்சைட் எப்படி ஃபஸ்ட்டாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. சரியா? ஸோ அதனால் எவ்ரி மந்த்து நீங்கள் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா உங்களோட வெப்சைட்டு லாங் டைமில் சக்ஸஸ் கொடுக்கும். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக பண்ணி கொடுத்த கிளைண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் உள்ளே இருந்துமே ஒரு பேக்லிங்க் கூட அவங்க பில்டு பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதாவது டாமினேட்டாக பேஜ் 1ல் ரேங்க் ஆனவங்க இன்றைக்கி பேஜ் 1லே பொசிஷன் மாறிட்டாங்க. அதாவது 8வது பிளேஸ் 9வது பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ காம்படிட்டர் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி அவங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்டு பண்ணி அவங்க நம்பர் 1 பேஜஸில் நம்பர் 1 பொசிஷன் வந்துட்டாங்க. அதாவது பிஸ்னஸ்னு வந்துட்டாலே இங்கே எவ்வளோ பேர் இருக்குன்றது மேட்டர் இல்லை நண்பா. அந்த டாப் 3ல் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் லீடு அதிகமாக போகும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இது பிஸ்னஸ் தான். வெப்சைட்னாவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான். ஆக்சுவலி இங்கே வந்து ஒவ்வொருத்தருடைய நீடாக ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்தும் மாறும். என்னுடைய ஒர்க்கில் நான் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதானா தவிர இது வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டாக போடலாம், அஃபிலியேட் பேஸ் பண்ணி இருக்கலாம், அல்லது ஹூகாமர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம், அல்லது சிங்கிளாக லேர்னிங் பேஜாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஒர்க் அவுட் நீடு பொறுத்து ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் தான் மாறுமா தவிர ஒர்க்கு பேஸ் பேக் எண்டில் இதெல்லாம் சிமிலராக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ளே வரலாம் அகைன். ஸோ அதனால் நீங்கள் எவ்ரி மந்த்து மினிமமாக 1000 பேக்லிங்க் இப்படி பில்டு பண்ணுறது மூலிமா ஒரு லாங் டைம் ஒரு 5 to 10 இயர்ஸில் உங்களோட வெப்சைட்டில் நீ என்ன போஸ்ட்டு போட்டாலும் சரி நண்பா, நம்பர் 1 பேஜஸில் ரேங்க் ஆகும். இது என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். வித் ப்ரூஃப்மே என்னால் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால் பேக்லிங்க்கு கொஞ்சமாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாங் டைமில் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே போல் பேக்லிங்க்கு நான் இன்றைக்கி பில்டு பண்ணிட்டேன், எனக்கு நெக்ஸ்ட் மந்த்தே ரேங்க் ஆகிடுமானா, ஒரு சிலர் வெப்சைட் வந்து சப்போர்ட் பண்ணலாம், இன்னும் ஒரு சிலர் வெப்சைட் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? தென் இது இனிமே நிறைய சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ அந்த ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ நம்ம போடக்கூடிய கண்டென்ட் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எதை பேஸ் பண்ணி போடுறீங்க, லாங் டைம் டார்கெட்டில் போடுறீங்களா, இல்லை ஷார்ட் டைம் போல் போடுறீங்களா, கீவேர்டுடைய டென்சிட்டி இதெல்லாமே பொறுத்து தான் சைடுடைய ரேங்கிங்கோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய இருக்குது.
தென் வீடியோடைய டியூரேஷன் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது நண்பா. தென் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் அகைன் உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இல்லை சர்வீஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக ஆல்ரவுண்டர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டென்ட் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் ஸ்டோன்னு கொடுத்துட்ருக்கேன். பேக்லிங்க் சர்வீஸ் ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். தென் இதை தாண்டி ஓகேங்களா, வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்க்குறது, வெப்சைட் வந்து போஸ்ட் பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட்டில் எதனா இஷ்யூஸ் இருக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்குறதுல 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ₹15,000 ₹20,000 அண்ட் ₹25,000ன்னு சொல்லிட்டு. தென் யூஸருடைய நீடாக ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து ப்ரைஸஸ் வந்து அப் அண்ட் டவுன் வந்து இருக்கும். ஓகேங்களா. தென் இதை தாண்டி ஓகேங்களா நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் சொல்ல சொல்ல. ஓகேங்களா. தென் ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.